ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் டிப்ஸ் 100/100 சேனல். நம்ம இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஜனவரி 24ஆம் தேதி வந்த ஒரு நியூஸ். பாருங்கள், ரயில்வேயில் 2,30,000 பேருக்கு வேலை, ரயில்வே மந்திரி பியூஷ் கோயல் அறிவிப்பு. இது வந்து இன்றைக்கி வந்த நியூஸ் பேப்பரில் உள்ள ஒரு நியூஸ். ஆல்ரெடி இப்போது ரயில்வே எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் குரூப் டி எக்ஸாம் வந்து இப்போ ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அது போக இப்போ ஜூனியர் இன்ஜினியர் நோட்டிஃபிகேஷன் வரை வந்திருக்கு. இது போக மேலும் 2,30,000 பேருக்கு வேலை வழங்க போகிறதா ரயில்வே அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஜனவரி 2019 ஜூன் 2020 அடுத்த 1.5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நிறைய எக்ஸாம் நடக்க போகுது. ரயில்வேல மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்லேயும் நிறைய எக்ஸாம் வரப்போகுது. இப்போது அநேகமாக ரயில்வேல அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அடுத்து மே மாதம் 2A நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஜூனில் வந்து குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து நல்ல பீரியடு. ஜனவரி 2019 ஜூன் 2020 அடுத்த அந்த 1.5 வருஷம் டைம் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டோன்ட் ஸ்டாப் த ப்ரிப்பரேஷன். நீங்கள் படிச்சுட்டே இருங்க. எந்த ஒரு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நோட்டிஃபிகேஷன் வரும்போது வரட்டும், நம்ம வேலை வந்து படிக்கிறது. ஸோ டெய்லி நீங்கள் படிங்க. ஏன்னா இப்போ வந்து அடுத்து எஸ்எஸ்சியில் இப்போ சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஆல்ரெடி சிஜிஎல் வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்கு. அநேகமாக சிஜிஎல் 2017 அண்டு சிஜிஎல் 2018 ரெண்டு ஒன்றா சேர்த்து ஒரு 20,000 வேக்கன்சி வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால் எல்லா எக்ஸாம்லேயுமே நிறைய வேக்கன்சிஸ் வந்து நிறைய வருது, ரயில்வே, எஸ்எஸ்சி. ஸோ நீங்கள் வந்து படிக்கிற நிப்பாட்டாதீங்க, கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் சிலபஸ். ரயில்வே மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரயில்வே அண்டு டிஎன்பிஎஸ்சி வந்து பேரலாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கட்டாயம் ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜனவரி 2019 ஜூன் 2020 இந்த 1.5 வருஷம் பீரியட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியடு. இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி போனால் ரொம்ப ஈஸி. இப்போ கிளியர் பண்ணுறது ஈஸி, ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வருது, அப்போக வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த எக்ஸாம் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா கட்டாயம் இன்னொரு 1.5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயுமே வேக்கன்சிஸ் அதிகமாக தான் இருக்க போகுது. எலெக்ஷன் வருது, அது ஒரு காரணம் தான். ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் வரட்டும், நம்மளுடைய வேலை வந்து படிக்கிறது தான். ஸோ நீங்கள் டெய்லி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, அந்தந்த டார்கெட்டுக்கு தகுந்தாப்பில் படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா போதும், கட்டாயம் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஆல்ரெடி இப்போ ஏஎல்பி குரூப் டி வந்து எக்ஸாம் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அடுத்து ஜேஇ வேறு எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு காரணத்தோடையும் ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூஸியாக படித்தா போதும். இந்த 2020 ஜூன் வரைக்கும் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்க போகுது. அடுத்த 1.5 வருஷம் பீரியட் வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியடு. இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான் ஈஸியஸ்ட். ஏன்னா அடுத்து 2020 ஜூனுக்கு அப்புறம் எப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் இப்போமே அந்த 2020 ஜூனுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜாப் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரயில்வேல அநேகமாக அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அடுத்து 2A 4 இருக்குது. ஸோ நீங்கள் குரூப் 1 நல்லா படித்தாலே போதும், அதை வச்சு நீங்கள் 2A 4ம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், யாருமே ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. நம்ம வேலை படிக்கிறது, நோட்டிஃபிகேஷன் வரும்போது வரட்டும். தேங்க்யூ.